காவிரி விவகாரம் உரிமை மீட்பு பிரச்சனையாக தமிழகம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் காவிரி தாய் மடியில் பிறந்து தன்னுடைய இறுதி மூச்சையும் அந்த மண்ணிலேயே விட்ட தமிழகத்தின் மரபு தந்தை நம்மாழ்வாரை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்துவிட முடியாது. மண்ணை காப்பதற்காகவும் விவசாயத்தை காப்பதற்காகவும் போராடிய நம்மாழ்வார் காவிரி படுகையை காப்பதற்காகவே கடைசி வரை போராடினார். காவிரி பாசன பகுதிதான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சோறு போடுகிறது. வீராணம் ஏரி மூலம் காவிரி தண்ணீர் தான் சென்னைக்கு குடிநீர். கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக திருப்பூருக்கும் ராமநாதபுரத்துக்கும் காவிரி தண்ணீர் தான் குடிநீர். அதனால் காவிரி தஞ்சாவூர் பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டு பிரச்சனை என்று எளிய மக்களுக்கு காவிரி பிரச்சனையின் தீவிரத்தை வீரியத்தை அன்றே சொன்னார் நம்மாழ்வார். அதைத்தான் தற்போது கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு என்ற நம்மாழ்வார் காட்டில் நெடுநெடுவென வளரும் செடி கொடி மரங்களின் வேர் காடு செழிக்கவும், நடுவில் இருக்கும் தண்டுகள் மாடுகளின் தீவனத்துக்கும், நுனியில் விளையும் காய்கறி பழங்கள் நம் வீட்டு சமையலுக்கும் பயன்படுத்துவதன் மூலம் காடு வளம் பெறும் என்பதைத்தான் நயமாக சொன்னார். இப்படி நம்மாழ்வார் தனது வாழ்நாள் முழுவதையும் இயற்கை விவசாயத்திற்கும் மரபுசார் வாழ்வியலை பாதுகாக்கவும் மீட்கவும் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தவர். தற்சார்பு வாழ்வியல் முறையை முன்னெடுத்து இயற்கை விவசாயத்தின் மகத்துவத்தை